ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸு, கொடமிளகா அரை, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஃபஸ்ட்டு காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடலாம். நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கடையில் போடுற மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நூடுல்ஸ் போடுற மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸு அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அரை கொடமிளகா, அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போதே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போதே லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கலாம். இது நல்லா இப்போது பாயில் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது வதங்கினது கூட 2 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை வேகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸும் முட்டையும் நல்லா கலந்தாச்சு. முட்டை இன்னும் வேகலை, அது வேகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நான் இதில் முட்டைகோஸ் போடலை, முட்டைகோஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 1 கப் ரைஸ் எடுத்துக்கலாம். 1 கப் ரைஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாவ், கிண்டும் போதே செம்ம ஸ்மெல்லு, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அது மேலே கார்னிஷிங்காக லைட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க.
சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே பசங்களுக்கு பேக் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.